வணக்கம். இது உலகபலம். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த நாட்டின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் தெரிவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்தின் தந்தை தமிழகத்தைச் சேர்ந்தவர், தாய் பஞ்சாபைச் சேர்ந்தவர். லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் கனடா நாட்டின் புதிய பிரதமரும் மார்ச் 24ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று ட்ரூடோ அறிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர் SV ஆனந்த் மற்றும் பஞ்சாபைச் சேர்ந்த மருத்துவர் தம்பதிக்கு பிறந்தவர் அனிதா ஆனந்த். இவரது பெற்றோர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் 1967ஆம் ஆண்டு கனடாவின் நோவா ஸ்கோடியா மாகாணத்தில் அனிதா ஆனந்த் பிறந்தார். கனடாவில் அரசியல் பட்டப்படிப்பும் பிரிட்டனில் சட்டமும் பயின்ற அனிதா ஆனந்த் 1995ஆம் ஆண்டு ஜான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். அரசியலில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கனடாவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சட்டத்துறை பேராசிரியராக சுமார் 25 ஆண்டுகள் அனிதா ஆனந்த் பணியாற்றியுள்ளார். லிபரல் கட்சி சார்பில் முதன்முறையாக 2019 தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் வெற்றியை பதிவு செய்தார். ஆனந்த் ஆண்டே பொது சேவைகள் மற்றும் கொள்முதல் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2021 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனிதா ஆனந்த் மீண்டும் வெற்றி பெற்றார். தொடர்ந்து கனடாவின் 2வது பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2024ஆம் ஆண்டு கனடாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக அனிதா பிரதமர் ட்ரூடோ நியமித்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைவராகவும் கனடாவின் புதிய பிரதமராகவும் அனிதா ஆனந்த் தேர்வு செய்யப்பட்ட அதிக வாய்ப்புள்ளதாக அந்த நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதற்கு ராணுவத்தை பயன்படுத்துவதை நிராகரிக்க மறுத்ததன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் இறையாண்மை எல்லைகளை தாக்குவதற்கு ஏனைய நாடுகளை அனுமதிக்காது என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் டேனிஸ் பிரதேசத்தை பெறுவதற்கான தனது விருப்பத்தை மீண்டும் வலியுறுத்தியதுடன் இது தேசிய மற்றும் பொருளாதார பாதுகாப்பிற்கு முக்கியமானது என்றும் கூறினார். அமெரிக்காவின் நீண்டகால நட்பு நாடான டென்மார்க் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்றும் குடிமக்களுக்கு சொந்தமானது என்றும் பலமுறை தெளிவுபடுத்தியுள்ளது. கிரீன்லாந்தையோ அல்லது பனாமா கால்வாயையோ கையகப்படுத்துவதற்கு ராணுவம் அல்லது பொருளாதார சக்தியை பயன்படுத்துவதை நிராகரிப்பார்களா என செய்திகள் மாநாட்டில் ட்ரம்பிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பொருளாதார பாதுகாப்பிற்கு எங்களுக்கு அவை தேவை என்று கூறிய ட்ரம்ப் சீன மற்றும் ரஷ்ய கப்பல்களை கண்காணிப்பதற்கான ராணுவ முயற்சிகளுக்கு தீவு முக்கியமானது என்றும் கூறினார். கிரீன்லாந்து பனிப்போருக்கு பின்னர் அமெரிக்கா ரேடார் தளத்தில் தாயகமாக இருந்து வருவதுடன் வாஷிங்டனுக்கு நீண்ட காலமாக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாகவும் காணப்படுகின்றது என தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் கிரீன்லாந்துகளுக்கு சொந்தமானது என டென்மார்க் பிரதமர் தெரிவித்துள்ளார். உள்ளூர் மக்களால் மட்டுமே அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவதற்கு பொருளாதார பலத்தை பயன்படுத்தலாம் என அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்கு தற்போது பிரதமர் பதவியிலிருந்து விலகியுள்ள ஜஸ்டின் ட்ரூடோ எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது பற்றி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றினையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அமெரிக்காவுடன் கனடா இணைக்க வாய்ப்பில்லை என பதிவிட்டுள்ளார். மேலும் இது பற்றி கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று அவரது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்பின் கருத்துக்கள் கனடாவை வலிமையான நாடாக மாற்றுவதை பற்றிய முழுமையான புரிதல் இல்லாததைத்தான் காட்டுகின்றது. கனடாவின் பொருளாதாரம் வலுவாக இருக்கின்றது. நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் வசித்து வந்த 65 வயதுடைய முதியவர் ஒருவர் பறவை காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக லூசியானா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காட்டு பறவைகள் மற்றும் வளர்ப்பு பறவைகள் ஆகியவற்றுடன் தொடர்பில் இருந்த அவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இவர் தவிர வேறு யாருக்கும் இந்த தொற்று ஏற்படவில்லை என அது பற்றி லூசியானா சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கின்றது. அவரை இழந்த குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்து உள்ளது. அமெரிக்காவில் முதன்முறையாக பறவை காய்ச்சல் பாதிப்புக்கு ஒருவர் பலியாகியுள்ளார் என்றும் அந்த துறை தெரிவித்துள்ளது.
சீனாவின் கிங்காய் மாகாணத்தில் இன்று 5.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு சீனாவின் முக்கிய இயற்கை நீர்வழியான மஞ்சள் நதிக்கரையில் 156 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்று கிங்காய் நிலநடுக்கத்தின் மையம் திபெத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு வடகிழக்கே 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன எல்லை பகுதி அமைந்துள்ள திபெத்தை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 95 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் நிலநடுக்கத்தால் 130 பேர் காயமடைந்துள்ளதாக சீன அரசின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த நிலநடுக்கமானது திபெத்தில் உள்ள நகரமான ஷிகார்சேயில் இன்று காலை உள்ளூர் நேரப்படி 9 மணி அளவில் ஏற்பட்டுள்ளது. 7.1 ரிக்டர் அளவுகோலில் மேற்பரப்புக்கு கீழே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க புவியியல் ஆய்வின் தரவுகளின்படி நிலநடுக்கத்திற்கு பிறகு சிறிய நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுள்ளதோடு அண்டை நாடான நேபாளம் மற்றும் இந்தியாவின் சில பகுதிகளிலும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் தெரிவித்துள்ளது. இடிபாடுகளுக்கு மத்தியில் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணியில் சுமார் 1500 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவசரகால மேலாண்மை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. தென் ஒன்டாரியோவில் பனிப்பொழிவு குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் சுமார் 25 சென்டிமீட்டர் வரையில் பனிப்பொழிவு ஏற்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக பெய்ரே இன்சிபிள் பகுதிகளில் பலத்த பனிப்புயல் வீசக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளது. பெய்ரே, கோட்ரிஜ், இன்புஸ், ஓவன்ஸ்லோட், ப்ளூ மவுண்டன், டார்ஃபோர்ட் உள்ளிட்ட சில இடங்களில் பனிமூட்டம் மற்றும் பனிப்பொழிவு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.